ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக விசுவல் ட்ரீட்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ரியல் விசுவல் ட்ரீட்னா அது இந்த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்ட்லாம் உண்மையிலேயே வெறித்தனமாக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு பயங்கரமாக தான் விசுவலாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை எந்தெந்த தேட்டர்லேயோ பார்க்கலான்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஏஆர்எஸில் போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதை பற்றி என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் வைஸு ஓகே தான். என்ன இதில் ஸ்க்ரீனோட சைஸு நீளம் அதிகம்ன்றதுனால இது 16:9 ரேஷியோவில் தான் அனிமேலாக ஓடும். அதனால் சென்டராக தான் ஓடி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் போக போக செட் ஆகிருச்சு. மற்றபடி ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏஆர்எஸும் கூட. ஆனால் சீட் குவாலிட்டியெல்லாம் கொடூரமாக தான் இருந்துச்சு. பட்டு நாட் பேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி வாங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதை புரியும்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த 4 சீசனையும் பார்த்துருந்தா தான் உங்களுக்கு புரியும். மற்றபடி இது எதை பற்றினது அப்படின்னு சொல்லணுன்னா, மனித குலத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிற டீமன்ஸுக்கும் அந்த டீமன்ஸை அழிக்கணும்னு நினைக்கிற டீமன் ஸ்லேயருக்கும் நடக்கிற போர் தான் இந்த டீமன் ஸ்லேயரோட கதையே. இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டீமன் ஸ்லேயர்ஸையும் அந்த ஹாசிராஸையும் அவங்களோட அந்த டீமன்ஸோட கோட்டைக்கே வர வச்சு ஒட்டுமொத்தமாக போட்டு தருகிறான்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸ் நினைக்கிதுங்க. ஸோ அந்த டீமன் ஸ்லேயர்ஸும் ஹாசிராஸும் எப்படி எதிர்கொண்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் எப்படியாப்பட்ட டீமன்ஸ் எல்லாம் வந்துச்சு, அந்த டீமன்ஸோட எப்படி சண்டை போட்டாங்கன்றத பயங்கர விசுவல் ட்ரீட்டாக சொல்லியிருக்க படம் தான் இந்த டீமன் ஸ்லேயர். பட் ஃபைட்டு மட்டுமே கிடையாது, ஸ்டோரியுமே பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஒரு சில கேரக்டரோட பேக் ஸ்டோரி எல்லாமே கண் கலங்க வைக்கிற அளவுக்கு உண்மையிலே சூப்பராகவே தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டலோட கதை. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னால் உண்மையிலே வெறித்தனமாக இருந்துச்சு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் தான். தமிழ் ஹீரோ படங்களுக்கு மட்டும்தான், அதாவது மாஸ் ஹீரோ படங்களுக்கு மட்டும்தான் கத்துவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட என்ட்ரிக்கும் வில்லனோட என்ட்ரிக்கும் தான் கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரோட என்ட்ரிக்குமே அப்படியே தேட்டரே தெரிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். நானே ஓகே வீடியோலாம் பேசணும், அதனால் சைலண்ட்டாகவே பார்ப்போம் அப்புறம் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இனஸ்காவோட என்ட்ரிக்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்க முடியல, பயங்கரமாக கத்திட்டேன். அப்புறம் அகாசாவோட என்ட்ரியுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ரகுவன் ப்ரோவோட வாய்ஸ் வேறையா, ஸோ கத்தி தள்ளியாச்சு. ஸோ உண்மையிலேயே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் இவ்வளோ ஃபேன்ஸு, சேலம்லேயே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் இவ்வளோ ஆடியன்ஸோடு பார்க்குறதுக்கு உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வரைக்கும் அந்த பில்டிங்கெல்லாம் மாறிட்டே இருக்கிற மாதிரியானதெல்லாம் பார்த்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது இன்செப்ஷனில் தான். அது சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்க்கும்போது என்னடா இதுன்ற அளவுக்கு விசுவலாக நல்லா இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி சாப்பிட்ற அளவுக்குன்னா அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையிலேயே அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் காட்டுனதில் பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. என்னடா அது முடிவே இல்லையா, பேருக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்குன்ற மாதிரி அப்படியே அந்த சீனை காட்டுவாங்கல்ல, அப்படியே போயிட்டு இருக்கிறது. அப்புறம் 3Dயாக மாறுறது, அப்புறம் 2Dயாக நார்மலாக காட்டுறது, இந்த மாதிரி அந்த காட்சிப்படுத்தின விதத்தில் உண்மையிலே செம்ம சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அதுவும் முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஃபைட்டு வேறு, எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு உண்மையிலே சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃப்ரேம் பை ஃப்ரேமே பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். எந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலுமே அதை வால்பேப்பர் வைக்கிற அளவுக்கு இருக்குமான்னு சொல்கிற அளவுக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு இருந்துச்சு விசுவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபைட் சீன்ஸ் பற்றி சொல்லணும்னா மொத்தமாக 3 ஃபைட் இருக்குது. 3 ஃபைட்டுமே வெறித்தனமாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஃபைட்னா ஜெனிட்ஸுவோட ஃபைட்டு தான். நீ என்னடா கண்ணை முழிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டான்ஜிரோவோட ஃபைட்டு உண்மையிலேயே அதுவுமே அன்எக்ஸ்பெக்டட் தான். பெருசாக எதுவும் ஸ்பாயில் எதுவும் பண்ண விரும்பல. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்குன்னு ஃபைட்டு மட்டுமே இல்லை, பேக் ஸ்டோரியுமே ஜெனிட்ஸுவோட பேக் ஸ்டோரியும் சரி, அகாசாவோட பேக் ஸ்டோரியும் சரி உண்மையிலேயே செம்ம சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. அதுவும் அகாசாவோட பேக் ஸ்டோரியெல்லாம் உண்மையிலேயே கண் கலங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை பண்ணுற அளவுக்கு தான் அந்த கேரக்டரையுமே காட்டியிருந்தாங்க. ஸோ ஸ்டோரி வைஸுமே பக்காவான ஸ்டோரி தான். உண்மையிலேயே அனிமே குவாலிட்டி வந்து தாறுமாறாக இருந்துச்சு. அதுவும் எங்கே 2Dயாக இருக்குது எங்கே 3Dயாக மாறுதுன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த 3Dயில் அப்படியே அந்த வேல்டை சுற்றி காட்டுற சீன் எல்லாமே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தோம். டப்பிங் வைஸ் வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவும் ரோஷன் ப்ரோ இந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட்னா ரகுவன் ப்ரோ வாய்ஸ் தான் உண்மையிலேயே
அகாசாவுக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே அந்த வாய்ஸ் வரும்போது தேட்டரே தெரிஞ்சிருச்சு. உண்மையிலேயே கத்தி கத்தி பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாடுலேஷனை பற்றியெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ரோஹன் ப்ரோக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட்னா பாலகிருஷ்ணன் ப்ரோவோட வாய்ஸ் தான் உண்மையிலேயே வெறித்தனமாக அந்த டீமனுக்கு வந்து தெறிக்க விட்டுட்டாரு. பல்வேறு மாடுலேஷனில் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் அந்த கேரக்டர். உண்மையிலேயே செம்ம சூப்பராகவே பேசியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு கேரக்டருக்கு சௌமியாவும் பேசியிருக்காங்க. அவங்க தான் நினைக்கிறேன். உண்மையிலே டப்பிங் வாய்ஸ் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் இன் தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லிக்குவேன். இந்த படத்தில் எதிர்பார்த்தது இல்லாமல் போனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனஸ்காவோட ஃபைட் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் இன்ஃபினிட்டி காஸ்டில்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நார்மலாக என்ட்ரு ஆவாங்க. ஆனால் தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனாஸ்கே அந்த பன்னி ஹெல்மெட்டத்தையும் மண்டையில் மாட்டிக்கிட்டு கூலாக என்ட்ரி கொடுப்பான். ஸோ அவனுக்கு ஒரு ஃபைட்டு கொடுத்தது தான் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்திருக்கும். பட் அடுத்தடுத்து வர படங்களில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி முசானும் சரி நெசுகோவும் சரி ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து கேமியோ தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய கேமியோக்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. அப்புறம் இந்த படத்தை கண்டிப்பாக இன்னும் நிறைய தாட்டி பார்க்கலான்ற அளவுக்கு தான் விசுவலாக பயங்கரமாக இருக்குது. இன்னுமே எனக்கு ஏதாவது பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சுட்ருக்கேன். வேறு என்ன, நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, பார்க்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.